Hello friends, welcome to Pebbles. நான் இன்னைக்கு செய்ய போறது சிக்கன் உருளைக்கிழங்கு கறி. நார்மலா சிக்கன் மட்டும் நம்ம தனியா தான் செஞ்சிருப்போம். நான் கொஞ்சம் டிஃபரண்ட் டேஸ்டா இருக்கும்ட்டு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி செஞ்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம பெரிய வெங்காயம், சோம்பு இது ரெண்டையும் நம்ம கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம வெங்காயம் மசாலாலாம் ஆட் பண்ணி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு செய்ய போறது சிக்கன் உருளைக்கிழங்கு கறி. இது ரொம்ப ஈஸியா பண்ணலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பெரிய வெங்காயம் 4 வெங்காயம் எடுத்துர்க்கோம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு இது ரெண்டையுமே நம்ம அரைச்சுக்கணும். உருளைக்கிழங்கு 3 பொடி பொடியா நறுக்கியிருக்கேன். தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் 2, 3 தக்காளி, 3 பச்சை மிளகாய், தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன். இதுக்கு தேவையான சிக்கன் நம்ம 1/2 கிலோ எடுத்துக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ சிக்கன் நான் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். ஏன்னா மஞ்சத்தூள் போறது என்னன்னா கிருமி எதா இருந்தாலும் அழிஞ்சிருங்கிறதுனால நான் மஞ்சத்தூள் போட்டு வச்சிருக்கேன். இதுக்கு ஆயில் விட்டுக்கலாம். 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். போதும். இதுக்கு பிரிஞ்சி இலை 1, நட்சத்திர முக்கு 1/2 முக்கு இருந்தாலே போதும், கிராம்பு 4, பட்டை 1. நம்ம சோம்பு பெரிய வெங்காயம் அதாவது திப்பி திப்பியாக அரைச்சிக்கலாம். அதாவது ரொம்ப பேஸ்ட் மாதிரி வேண்டாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது எண்ணெயிலே வதங்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அதாவது சோம்பு பெரிய வெங்காயம் ரெண்டையும் நம்ம திப்பி திப்பியாக அரைச்சி வச்சுருக்கோம். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடயே நம்ம உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு சிலருக்கு உருளைக்கிழங்கு ஜாஸ்தி வேண்டாம்னா 2 உருளைக்கிழங்கு இருந்தாலே போதும், ஜாஸ்தி வேண்டாம். இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு ஆட் பண்ணிட்டோம். நம்ம சிக்கன் போட்டதுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு வெந்திருக்கு, அதாவது 3/4 வாசி வெந்திருக்கு. இந்த டைமில் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தனியாத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, குழம்பு மிளகாத்தூள் இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா பரட்டி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி 1 டம்ளர் அளவுக்கு நம்ம விட்டுக்கலாம். தண்ணி ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு விட்டுக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாம். இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அதாவது மசாலா போட்டது எல்லாமே பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ நம்ம 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சுட்டோம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு, ரெடி ஆகிடுச்சு. இந்த கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சுவையான சிக்கன் உருளைக்கிழங்கு கறி ரெடி. நான் சிக்கன் உருளைக்கிழங்கு கறி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.